Hallelujah. நம்ம இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சபை ஆராதனை இல்லை. சபை ஆராதனை இல்லை. ஃப்ரீயா உட்கார்ந்து தூங்கிங்க ஆராதனைங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருந்து போகும்போது ஒரு வல்லமையோடு என் மகிழ்ச்சி செய்வோம் போக வேண்டும். ஆமென். நீங்க ஒரு பிறகு இல்லையோ அதை நான் செய்தேன் பொறுப்பு. ஆமென். எல்லாம் ஈஸியா வர எவ்வளோ கஷ்டத்தை சமாளிச்சு எடுத்துன்னு சொல்லாம வந்து இருக்கோம். ஈஸியான மனுஷியில பாருங்க எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி நம்பிக்கணும் தெரியல. சரி, அதிக நேரத்தில் எடுத்துக்கொள்ள விரும்பல என்ன செய்வாங்க. இப்போ இந்த காலேஜ் செல்றதுனால இவங்க என்ன வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொள்வாங்க. நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க யாரு, எங்க இருந்து வந்துருக்கீங்க, உங்க குடும்பம், வேலை, எப்படி இந்த ஊழியத்துல இந்த காலேஜ் வந்து நீங்க உள்ள வந்தீங்க. இந்த காலேஜ் வந்து 2 மாசம் போயிட்டு இல்லையா? 2 மாசம். இந்த 2 மாசத்துல நீங்க உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம், உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்கள் என்ன இதை என்ன செய்ய போறீங்க, ஒவ்வொருத்தரா செய்ய போறீங்க, பகிர்ந்து கொள்ள போறீங்க. குறிப்பாக இந்த கூடுகைக்கு முக்கிய காரணமா இருந்த 2 பேர் இருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் கொண்டாட நினைக்கிறேன். அவங்ககிட்ட ஆரம்பிக்கலாம். தர்மசன் முன்னாடி வாங்க, சிவப்பு முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. சொல்லிட்டு இவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். நான் எப்போதுமே காலையில செபிக்கிறது வழக்கம். எப்போதும் காலையில நான் செபிக்கிறது வழக்கம். நல்ல கவனிங்க. காலையில செபிக்கிறது எப்போதுமே வழக்கம். அப்போ ஒரு நாள் இவங்க கேட்டாங்க, சரி ஜோம் பண்ணும்போது என்னையும் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 5 மணிக்கு எழுச்சிடுவேனே அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா நாளைக்கு எழுந்திரிச்சிறேன், நான் போன் பண்றேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ஜெபம். அப்போ நல்லா கவனிங்க. சரி, ஒருத்தர் கூட ஆரம்பிக்கும் போது அது ஒரு நல்லா தான் 2 வாரம் 1 வாரம் 2 வாரம் போச்சு. ஏன் மற்றவங்களோட கேள்விப்படாமல் சொல்லும் போதுதான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு அப்படி செபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை, நாங்க இந்த மாதிரி ஆட்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு செஞ்சாங்க. அவங்களாம் வந்தாங்க. யாரெல்லாம் கவனிங்க, யாரையாச்சும் நான் கட்டாயப்படுத்தி தொல்லை பண்றது இல்லை. காலையில கால் பண்ண எல்லாருக்கும் தெரியும், ஜான் பதற்கு தெரியும். எத்தனை கால் பண்ணீங்க ஒரு ஆளுக்கு? ஒரு முறை கால் பண்ண இல்லாம அட்டன் பண்ணா ஜாயின் பண்ண இல்லாட்டா அவங்க இருக்கு 700 பேர் இருக்கிறாங்க, சொன்ன சிஸ்டர் இருக்கிறாங்க, சைவன் சிஸ்டர் இருக்கிறாங்க. எத்தனை முறை கால் பண்ணீங்க? மேக்சிமம் எல்லாருக்கும் மிஞ்சி போனா யாரும் கட்டாயப்படுத்தல. அவங்க விருப்பம் இருந்து வந்தா கட்டாயப்படுத்தி செய்யவே முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் செஞ்சிருவாங்க, அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கோம். இந்த விடித்தா இருக்கிறாங்க, ஓடி வேலை பார்க்க ஓடிக்கிட்டே செய்வாங்க. ஜோம் பண்ணிட்டு காலை 6:30 ஓடிக்கிட்டே ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. சென்னைக்குள்ள செய்வாங்க, ஓடிக்கிட்டே பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு காரியம், கர்ப்பசன்ல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சத்தத்தை தானே கேட்கிறோம், எல்லாரும் முகத்தில் நினைச்சு சொன்னாலே யாரும் எங்க இருக்காங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, சத்தத்தை மட்டும் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முழுவதும் ஆயத்தப்பட்டு முழுவதுமே சகோதரருடைய பொறுப்பு தான். இது எல்லாத்துக்கும் செய்வாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க உட்காந்து போங்க, நீங்க செலவு. சரி, இவங்க என்ன செய்வாங்க? ஓகே, அது நீங்க எழுதுல ராஜா எழுதுங்க. எந்த சீட் சொல்லுவாங்க? இவங்க என்ன செய்வாங்க? யாரு இவங்க எந்த ஊர்ல வர்றாங்க வந்தாங்க. இந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் என்ன செய்வாங்க தெளிவா அவங்க சொல்லுவாங்க. எல்லாரும் கவலைக்கு எல்லாத்தையும் செய்யுங்க, நீங்க சொல்லணும். முடிஞ்சிட்டனால நம்ம எல்லாரும் செபிச்சு பெரிய செய்தியெல்லாம் இல்லை, ஜோம் பண்ணி எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வரங்களால தேவனை கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் நான் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில என்ன எனக்கு ஒரு ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லுவேன். இப்ப சகோதரி சிவாங்க சொல்லுவாங்க. இதைத்தான் நான் விரும்பினேன். ஒரு நாள் அந்த பாஸ்ட் சொன்னேன், அதுக்கு கர்த்தருக்கு இடம் வச்சினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து சிலம்பரம், நான் சிலம்பரம் வரேன். என்னைய பாஸ்டர் தான் என்னை வந்து ரட்சிப்பு நடத்தினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த ஜபத்துக்கு பதில் வந்து நான் எதுவுமே நம்ப கிடையாது, மனசுல தான் நம்பிட்டு இருந்தேன். இந்த 5 மணிக்கு ஜபத்துக்கு பிறகு
எது எடுத்தாலும் ஆளை விட்டு அவங்க இந்த செல்போன் வந்து நான் வந்து கரண்ட் எடுத்துருக்கேன். கரண்ட் எடுக்கும் போது கொஞ்சம் கீழே வந்து தொலைஞ்சு போச்சு. அப்ப இந்த செல் இப்போ தான் எடுத்துருந்தேன். அப்ப நான் ஆள் தேடி தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஆனா ஆளை விட்டு ஜெபம் பண்ணேன். ஒரு அந்த கதை இருக்கும்போது இந்த வண்டி ஏறி இந்த போன் மேல வண்டி ஏறிடுச்சாராம். ஒரு வளர்ந்து கூட குறைஞ்சிருச்சு. இப்பதான் செவனியோட கிடைச்சாராம். எடுத்து குறைஞ்சி போட்டேன். ஒர்க்காயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இந்த ஜெபத்துக்கு பதில் எனக்கு வந்து என் வீட்டுல வந்து என் மனைவி வந்து ஜெபிக்கவே மாட்டேன் எப்பவுமே. எப்படி நான் தான் இப்போ சில வீட்டுல ஒரு சில வீட்டுல வந்து பொம்பளை தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆம்பளை ஜெபம் பண்ணுறாங்க. ஆனா என் வீட்டுல வந்து நான் தான் ஜெபம்ல என் பொம்பளையார் ஜெபம் பண்ணுறது. ஜெபத்துக்கு பதில் அவதான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்துக்கு வரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு கூட குடும்பத்தை வந்து ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்சாமி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது அடிமைத்தனத்து பிரச்சனைகள் நிறைய. அடிமைத்தனம் மீனிங் வந்து தாய்தாப்பா வழியாக வரும், ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் தம்பிமார்களோட வழியில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதாவது பரம்பரையாக வர்ற அடிமைத்தனம் மீனிங் வந்து என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, இதுல இருந்து என்னன்னா எங்க ஊர் வந்து ஒரு பெரிய அடிமைத்தனத்துல அதாவது சாபங்கள் பாவங்கள் ப்ளஸ் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் இல்லாத ஒரு ஊர்ல இருந்து இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீனிங் என்னன்னா அதை என்ன சொல்றது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிற வைக்கிறது உங்களுக்கு எப்படின்னா, அதாவது ஆண்டவர் ஒரு இயேசு வந்து ஒரு உண்மையான தெய்வம். அது வந்து அவர்கிட்ட போனா வந்து ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்து வாழ்ந்து வந்து பார்த்தோம்னா பரம்பரை ஆடை வெட்டுறது, மாடை வெட்டுறது, கோழியை வெட்டுறது, இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்கு ரொம்ப ரொம்ப சிக்கல். அதாவது சமாதானம் வந்து ஒரு 0.5% கூட இல்லாத ஒரு ஊர்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஊர்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்க வந்து பார்த்தோம்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. பிரச்சனை வரையில வந்து பார்த்தோம்னா ஊரை விட்டு காலி பண்ணாங்க. காலி பண்ணையில வந்து பார்த்தோம்னா கடன்கள் முற்றி போச்சு. அதாவது வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு இருக்கு. அந்த 300 வீட்லயும் வந்து பார்த்தோம்னா 300 வீட்லயும் 300 பிரச்சனை இருக்கும். ஒருத்தங்கள்ட்ட கடன் பிரச்சனை இருக்கும், ஒருத்தங்கள்ட்ட வந்து வாத பிரச்சனை இருக்கும், ஒருத்தங்கள்ட்ட நோய் பிரச்சனை இருக்கும், ஒருத்தங்கள்ட்ட தாய் தகப்பனை புரிஞ்சுப்பாங்க. 300 பிரச்சனை இப்பவும் இருக்கு. இப்போ எங்க ஊர்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 2 பேரை பார்க்கையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவரே, இப்படி ஒரு இவங்க மூலயமா 2 பேர் வந்திருக்காங்க, இது மூலயமா ஒரு 4 பேர் வரணும், 4 பேர் 8 பேர் ஆகணும், இப்படியே தொன்று அப்படியே வளரணும் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா இப்படியே வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி வளர்ந்துகிட்டு இருக்க இந்த ஊர்ல வந்து பார்த்தோம்னா சின்ன கிராமம். அந்த ஊரோட பேர் வந்து செம்பிலிப்பட்டணம். அதாவது விகே புதூர் ஆலங்குளம் அந்த கேப்ல ஒரு சின்ன ஊர். இந்தியா மேப்லேயே கிடையாத ஒரு ஊர். சர்ச் பண்ணா இந்தியா மேப்லேயே கிடையாது. அப்போ வளர்ச்சி இல்லாத ஊருங்கிற வந்து பார்த்தோம்னா ஆண்டவருடைய நாமம் வந்து மகிமைப்பட்டிருக்காது, ஆண்டவருடைய நாமம் வந்து தெரியப்படுத்தாது. அப்ப அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சிருக்கிறதுக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சோத்திரம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா எல்லாருக்கும் சொல்றேன். இது வந்து நான் இப்ப பேசுறது வந்து ஒரு சாட்சி வந்து உங்களுடைய மனதை வந்து தொடர ஆண்டவருடைய நாமம் வந்து மகிமைப்படணும். அந்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து மகிமைப்பட ஒரு சைடு மகிமைப்பட்டுட்டோ ஒரு சைடு ஒரு ஆசீர்வாதம் பெரிய வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரிதான் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறும். ஆண்டவர்கிட்ட போனா எப்படி இருக்குமோ, அவங்க என்ன நடக்க மாட்டேங்குது, ஐயோ நடக்க மாட்டேங்குது. இப்படியே இருக்கிற நேரத்துல வந்து ஒரு 4 பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் மொபைல்ல சொல்லுவாங்க, பைபிள் இருக்கு. அப்போ கான்பிடண்டா செஞ்சிருவாங்க, நடந்துடும். ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ண அந்த வார்த்தையை வந்து நடக்கும், ஐயோ இன்னைக்கு சோகம்லாம் இருக்கும், இன்னைக்கு காலையில ப்ரேயர் பண்ண அந்த வார்த்தை அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாட்சி வந்து எல்லாருடைய மனதையும் வந்து தொடரும் அப்படிங்கிற ஒரு இதனாலதான் ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அப்படிப்பட்ட அந்த ஊர்ல வந்து விகேபூர் மேற்கோழி வந்து ஒரு செம்பிலிப்பட்டினங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து தான் நாங்க வந்திருக்கேன். அந்த ஊர்ல வந்து பார்த்தோம்னா பிறந்தது வந்து அந்த ஊரு, ஆனா படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் டீசெண்டான ஊர். நல்லூருங்கிற ஒரு ஊர்ல படிச்சேன். அந்த நல்லூர் படிக்கிற புறத்தை வந்து பார்த்தோம்னா பாஸ்டர்மாரோட சபை மூலயமா
அந்த சபை மூலயமா நான் படிச்சு அந்த சபை, அதாவது ஒரு மனிதன்னா எப்படி வளரணும், ஒரு மனிதன்னா எப்படி இருக்கணும், ஒரு மனிதன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிற கத்து கொடுக்குற ஒரு சபையில படிச்சேன். அது மூலயமா நான் சபையை தெரிஞ்சுக்கிட்டு, அது மூலயமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சின்ன பிள்ளையில இருந்தே மகிமைப்படுத்தி நான் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு 12 வருஷம், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கையில ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து பார்த்தாங்கன்னா, எனக்கு கீழே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசு கம்மியா, என் தம்பிக்கு வந்து இப்போ 33 வயசு, எனக்கு 34 வயசு. இந்த 33 வயசு அவனுக்கு வந்து பார்த்தோம்னா மணிகண்டன்ற பேரு. இந்துக்கள்ல நாங்க ரொம்ப ரொம்ப ஒரு பிடிமானமான ஒரு இந்துக்கள் குடும்பத்துல இருந்து வந்தோம். சபரிமலை நாங்க போகாத கோயிலே கிடையாது. சபரிமலை, சோட்டானிக்கர, ஐயப்பன் கோயில், திருச்செந்தூர், இந்த இந்தியால எல்லா இடத்தையும் எங்க அப்பா கொண்டு போயிருக்காப்ல. திருப்பதி முதற்கொண்டு, ராஜஸ்தான் அந்த மாரியம்மன் கோயில் எல்லா முதற்கொண்டு கூட்டு போயிருக்காப்ல. ஆனா அதுக்கு வந்து பலனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிற எங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா இந்துக்கள்ல தான் இருந்தாங்க. அந்த கடன் பிரச்சனைனால ஊரை விட்டு நாங்க வெளியே போவோம். ஓடின உடனே அங்க போய் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும். வேலை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதை விட ஒரு பெரிய பிரச்சனை, என் தம்பிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. வந்ததுன்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது மண்டை வந்து மூளை குழம்பி அவன் என்ன பண்றான், என்ன பண்ண போறான் அப்படிங்கிற சுருக்கமா சொன்னோம்னா அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் ஆயிட்டான். இந்த மாதிரி ஆயிட்டான். அது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னா, முன்னோர்கள் செய்த பாவம், அந்த இன்னொருகள் செய்த பாவம், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்தின் நிமித்தம் தான் அது வருதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா, நாங்க கேரளாவில் போயிட்டாங்க. கேரளாவில் இருக்கையில வந்து பார்த்தாங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சேர்ச்சி வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது இயேசுவை பத்தி சொல்றது, இவரை மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இவரை மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் டெவலப்பா இருக்காங்க. அவங்கள மாதிரி இயேசுவை பத்தி 4 பேருக்கு சொல்றது அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா, டிவைனுங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்தாங்க. கொஞ்சம் பணம் காசு கொஞ்சம் செலவானது. ஆனா செலவாலையான்னு வந்து பார்த்தாங்கன்னா சரி பண்ண முடியாதுன்னு சொன்னா, டிவைனுங்கிற ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஊனமற்றவங்க, ஆகாரம், மன வளர்ச்சி முடியவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்மாரும் சிஸ்டர் மாதிரி காலையில் சாயந்தரத்துல வந்து ஜெபம் பண்ணி அந்த பிரார்த்தனையிலேயே அவங்க வந்து மாத்திட்டாங்க. மாத்தின உடனே வந்து பார்த்தாங்கன்னா, அந்த மாத்தின உடனே எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழுது, எங்க அம்மா வந்து அப்பவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து அப்போ இருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகி எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டு நல்ல சந்தோஷமா ஆண்டவர் வந்து நல்லபடியா வச்சுக்கிட்டு இருக்காரு. என் தம்பிமார் 2 பேரும் நல்லா படிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணது. எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. ஆனா கவர்மெண்ட் ஜாப்பை வந்து எங்க வீட்டு மூலயமா வாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காசு தேவைப்பட்டது. அந்த காசு எங்க அம்மா அப்பாவால கிடைக்க முடியல. அதன் மூலயமா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருப்பூர் போனேன். திருப்பூர் போய் அங்க வந்து ஒரு கார்மெண்ட் ஃபீல்டுல ஒரு 800 பேருக்கு ஒரு மேனேஜரா இருந்தேன். மேனேஜர் வந்து நல்ல சேலரி வந்தது. நல்ல சந்தோஷமா இருந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சேலரி, அதுல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு தொழில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் தொடங்கினேன். இந்த சின்ன பிசினஸ் வந்து இப்போ 4 பேர் ஆசீர்வாதமா வைக்கிற அளவுக்கு 4 ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பி இந்த மாதிரி சபைகளுக்கு எங்கெங்க கொடுக்கணும், இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது எல்லாமே ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்காப்ல. எனக்கு என்ன வயசு, அதாவது 35 வயசுக்கு என்னையோ அந்த 35 வயசுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காப்ல. அதனால வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி யாரு கேட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து வேற ஒரு ராம்நாட்ல இருந்து தான் தொழில் வந்து வந்துட்டு இருந்தது. அந்த ராம்நாட்ல இருந்து கரெக்ட் டைமுக்கு அந்த பொருள் வராதனால நான் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி எங்க ஊர்ல ஆரம்பிச்சேன். எங்க ஊர்ல ஆரம்பிச்ச உடனே அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்ச உடனே, அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல இருந்து எங்க பாஸ்டர் வந்து பழக்கம். பாஸ்டர் அப்பதான் உள்ள வராங்க. வந்தோடனே மாசத்துல இப்போ ஒரு டைம் வந்து பிரேயருக்கு வந்துருவாங்க. மாசத்துல ஒரு டைம் வீட்டுக்கு வந்துருவாங்க. மாசத்துல ஒரு டைம் வந்து எங்க ஃபேக்டரியில ஒரு ஜெபம் நடக்கும். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நல்ல ஆசீர்வாதமா போய்கிட்டு இருக்கு. பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவேன், பாஸ்டர் இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில வண்டிக்கு 30,000 ரூபாய் அடைக்கணும். ஆள் சம்பளம் 1,20,000 ரூபாய் அடைக்கணும். வீட்டு வாடகை ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கணும். குடும்ப வாடகை ஒரு 30,000 ரூபாய் கொடுக்கணும். இப்படி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பில்ல போட்டு சொல்லுவேன். பாஸ்டர் சொல்லுவாப்புல, என்னங்க இருக்கு, அதாவது ஒரு சும்மா ஒரு கீழே விழுந்த பொருள் அப்படி எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு அசால்ட்டா சொல்லுவாப்புல. இதெல்லாம் ஒரு இதாப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி என் பிரதர் தான் கூப்பிடுவாப்புல. நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு இதாப்பா அப்படின்னு ஒரு அசால்ட்டா சொல்லுவாப்புல. அந்த காரியம் வந்து கரெக்டா அசால்ட்டாவே முடிஞ்சிடும். நான் அங்க இருந்து ஒரு கம்பெனில இருந்து ஒரு 60,000 ரூபாய் போட்டு இருக்கேன், எடுத்துக்கேன். யாராவது ஒரு கொஞ்சம் வராத பணம், நம்ம வருமானம் எதிர்பார்க்காத பணம் வந்து அங்க இருந்து ஒரு 60,000 ரூபாய் போட்டிருக்கேன், இங்க இருந்து ஒரு 50,000 போட்டிருக்கேன், அன்னைக்கு கிளியர் ஆயிடும். இப்போ சாதாரண நேத்து கூட ஒரு சாட்சியா நடக்குது.
இந்த மாதிரி சாட்சிகள் சொல்றதுக்கு 4 பேருக்கு புரோஜனமா இருக்கணும். 4 பேரோட ஆத்மா வந்து கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி எங்க ஊர்ல வந்து ஒரு சர்ச்சு கட்டணும். அங்க இருந்து ஒரு 5-6 பேர் ஆத்மாவாவது உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டர்கிட்ட நான் பேசி வச்சிருக்கிறேன். அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு பணம் ரெடி ஆயிடுச்சு, இடம் ரெடி ஆயிடுச்சு. பாஸ்டரோட பெர்மிஷன் வந்து ஒரு 50% இருக்கு. நான் பாஸ்டர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாப்ல, நீ கடவுளோட முடிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. கூடிய சீக்கிரத்துல அதை ரெடி பண்ணணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு நண்பன்னா என்ன அப்படிங்கிற அது என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு ஒரு ஊருக்குள்ள அங்க ஒரு சர்ச்சை கட்டி நீங்க எப்படி வந்திருப்பாங்க, ஏதாவது இந்த குடும்பத்துல இருப்பாங்க வந்திருப்பாங்க. இந்த கடவுளுக்குள்ள வந்த உடனே எப்பா இதுதான்பா ஆசீர்வாதம், எப்பா இதுதான்பா ஒரு சுகமான வாழ்க்கை அப்படின்னு உங்க மனம் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கும். அந்த திருப்தியே இன்னும் தெரியாம எங்க ஊருக்குள்ள இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 850 பேர். அந்த 850 பேருக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு அடிப்படையே கிடையாது, பேசிக்கே கிடையாது, பேசினாலேயே கிடையாது. சும்மா சாயந்தரானா இதுக்கு போறது, சாயந்தரானா ஏதோ ஒன்று பண்றது, ஏதோ வாழ்ற, ஏதோ இருக்கிறோம், பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைங்க நல்ல ஒரு நாலேஜ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம அந்த மூளை ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் வந்து கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. கேரளாவில் எவ்வளவு டீசெண்டா இருக்கும், இந்த 30 பேர் எப்படி இருப்பாங்க, இந்த 30 பேர் சும்மா சாதாரண ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல தான் 3 லட்சம் பேர் அட்டன் பண்ணுவாங்க. அந்த 3 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் செலவு வச்சா 3 கோடி ரூபாய், 1000 ரூபாய்க்கு பொருள் கொடுப்பாங்க, சாப்பாடு வசதி கூட்டு எல்லாமே. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமும் வச்சிருக்கிற அந்த ஏரியால நம்ம இருந்து அதில் 0.5% நம்ம ஊர்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல பாஸ்டர் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே ரெடி, காசு ரெடி, இடம் ரெடி, எல்லாமே ரெடி. பெர்மிஷன் மட்டும்தான். பெர்மிஷனும் ஓகே, ஆனா வந்து அந்த கடவுளோட பெர்மிஷன் வேணும். அந்த அது மூலியமா வந்து கடவுள் ஒரு 4 பேர் ஒரு கூலி வேலைக்கு போறவங்க, நோய் நொடியோட இருக்கிறவங்கள ஒரு 4 பேரை கூப்பிட்டு வாரனா சர்ச்சுக்கு வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி அனுப்பணுங்கிற ஒரு இது இருக்கு. அதோட நாமம் வந்து அது மூலயமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், அது மூலயமா 4 ஆத்மா பெருகணும். இந்த மாதிரி பெரிய பெரிய சபையெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, அப்படியே கூடி கூடி வரணும். இப்போ 30 பேர் இருக்காங்க, இந்த 30 பேர் அடுத்து 60 பேர் ஆகும், 60 பேர் ஆகல 1 லட்சம், ஒரு 50 பேர் ஆகும். அப்படியே கூடி கூடி வரையில மகிமைப்படும். ஆண்டோடைய மகிமைப்படையில நம்மளுடைய நாமமும் மகிமைப்பட்டு ஆசீர்வாதமா நம்ம வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கும். துன்பங்களுக்கும் இடையூறுகளுக்கும் இடையே கொடுக்காம ஆசீர்வாதமான ட்ராக்லேயே நம்ம போய்கிட்டு இருக்கான். துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 விஷயத்துக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க, அது கண்டிப்பா நடக்கணும். அதாவது சிலப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேர்ல 100 பேருக்கு 100 பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்க பிரச்சனைக்கு அவங்க ஜெபம் பண்ணா நடக்காது. ஆனா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணி டக்குன்னு நடந்துடும். அதை தான் சொல்ல வரேன். நான் எங்க ஊர் நல்ல ஆசீர்வாதமா மாறணும், அங்க சர்ச்சை கட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா என்னுடைய தொழில் வந்து நல்லா வளரணும், நல்லா வளர்ந்து 4 பேருக்கு, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு ட்ரஸ்ட், அனாதை மாசமா முதியோர்கள் எல்லாத்துக்குமே பணம் போய்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அந்த ட்ரஸ்ட்ல யாராவது முடியலன்னா அவங்களுக்கு மாசம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டும் வளரணும், இந்த சபையும் வளரணும், இது மூலயமா நல்லா பெருகணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு ஆண்டவர்கிட்டையும் கேட்டு ஆண்டோட மகிமைப்படும்படி நான் வேண்டிக்கிறேன். இயேசுவின் நல்ல பிதாவே. நாங்க வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட 20 வருஷம் ஆகுது. அதனால எங்க வீட்டுக்காரர் இன்னும் ரட்சிக்கப்படல. நாங்க ஒரு சங்கத்தில் சொன்னாங்க, சயின்ஸ் சிஸ்டர், சிவா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் மண்ட பாக்குறோம். நாங்களாம் கூடிய தேசத்துக்காக செப்பிக்கிற நாட்கள் உண்டு. அப்படி நேரத்துல அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருந்தாங்க. மறுபடியும் அதுக்குள்ள பிரச்சனை வந்து அனுப்பலாம் தான் போயிட்டு பிள்ளைங்க வந்தது. அதனால கடைசி மறுபடியும் வரும்போது பாஸ்டர் ஐயா வந்து எங்க வீட்லயே ஒரு மாசம் ஜெர்சிக்குள்ள ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க வீட்டுக்காரர் வந்து ரசிக்கப்படல. நான் ஒவ்வொரு தடவை எந்த சபைக்கு போனாலும் இந்த பாஸ்டர் மூலமா நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்காரர் ரட்சிப்புல கொண்டு வந்துட மாட்டாரா அப்படின்னு அதுக்கும் வயல. ஆனா மாஸ்டர் கிழமை அவங்க மூலமா ஆண்டவர் வார்த்தை எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுலயே ஒரு இல்லையே அப்படின்னு நாங்க போற சபை பாஸ்டர் ஜியோனுக்கு சபை, அந்த பாஸ்டர் மூலமாவும் ஆண்டவர் மனசு தொடட்டுமே அப்படின்னு நினைப்பேன். ஆனாலும் அதுக்கும் வழி இல்லாம இருந்தது. ஆண்டவர்களோட கிருபையினால பாஸ்டர் மூலமா சில வார்த்தைகள் சொல்றது நிமித்தம் அவருக்குள்ள ஒரு உடனி வலி அதிகமா இருந்துச்சு. மாசம் 1200 ரூபாய் 300 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. எல்லாம் வலி இருக்கும், உடனி வலிக்கும், எதுவும் சுமந்துக்க முடியாது. ஏன்னா நாங்க வந்து விவசாயம் பண்றோம், வீட்டுல மாடு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாத்திரை சாப்பிட்டாலும் வயிறு வலி வரவும். இப்படி நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் எங்க வீட்டுக்காரணும் அவங்களுக்கு வந்து செவிக்காங்க. அதாவது ஒரு வெளிப்பாடோட சொல்லி இப்படி இருக்கு, நீங்க இப்படி செவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படியா ஐயா அப்படிப்பா அதை சொல்லி செபிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சுகமாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்ப மாத்திரை எடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு சித்த வைத்தியத்தை எடுப்போம். ஆனால் அவங்களுக்கு காலை அதிகால ஜெபத்துல என்ன செய்வாங்க, இந்த ஜெபத்துல உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி நீங்க சும்மா ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கிறீங்க அந்த வார்த்தையை கேட்டு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக போய் மாட்டு வேலையெல்லாம் அதிகாலையில் 5 மணிக்கு அங்க போய் வேலையை பார்த்துட்டு வருவேன். அப்படி இடைப்பட்ட நேரத்துல ஒரு சில நேரத்துக்கு கையில கொண்டு வந்திருக்கும் போது அது எந்த இடமா இருந்தாலும் சிவக்குடிப்புன்னு ஜெபிக்கும் சொல்லும் போது அது மாட்டு தொழுவா இருந்தாலும் அந்த இடத்துல ஜெபிக்கான்ற உதவி செய்வார். அதே இதுக்கு வயலுக்கு போயிருப்போம், அங்கேயும் ஒருத்தவங்க யாருக்கா ஜெபிக்க அப்படின்னு சொல்லும் போதும் அந்த இடத்துலயும் ஒரு வெக்கப்படாமல் ஜெபிக்கிறதுக்குள்ள ஒரு தைரியத்தை ஆக நான் கொடுத்துருக்கிறேன். அது மாதிரி நாம எல்லாருமே அது தெருவா இருந்தாலும் சரி, சிவத்துல வரும்போது கூட எங்கிருந்து வந்துகிட்டு இருப்பாங்க, நான் தெருவுல தான் வந்துட்டு இருக்கேன் பஸ் அப்படின்னு அது சத்தம் மற்றவங்களுக்கு கேட்கட்டும் கேட்காம இருந்தாலும் இருக்கட்டும், நாம அமர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லாருக்கும் வரணும். நம்ம ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமை போயிடும். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு என் மகனுக்கு 18 வருஷம் முடிஞ்சு 19வது வயசு கடந்திருக்கு. அவனுக்காக எல்லாரும் தெரிவித்துக் கொள்ளுங்க. வந்திருக்கா என் மகன், ஆனா எங்க வீட்டுக்காரர் வர முடியாது சொல்லல. எங்க பாப்பா கோயம்புத்தூர்ல பிஎஸ் நர்சிங் படிச்சுட்டு இப்போ 6 மாசம் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவளுடைய வாழ்க்கையில ஒரு 9 மணி 10 மணி ஆனாலும் பாஸ்ட் கூப்பிட்டு பாப்பா அவனுக்கு இப்படி இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இப்படி இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஜெபிக்கும் போது அவளும் அந்த விடுதலை உணர்வான். ஏன்னா நர்சிங் வேணும் போது அங்க பல பிரச்சனைகள் வரும். அதுலயும் வெளிப்பாடு சொல்லி இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய இதுல பாஸ்டர் சொல்லுவாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரி எங்க குடும்ப சூழ்நிலை போயிட்டு இருக்கு, அதுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் எனக்கு காலமா தெரியும், ஆனால் ஒரு பாஸ்டர் மூலமாக தான் எனக்கு அடிமையானாங்க. ஆனாலும் இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாக நான் அநேக நன்மைகளை கர்த்தருடைய கையில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவத்திலிருந்து வந்தவன். ஆனாலும் கூட இந்த அந்நிய பாசை அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அபிஷேகம்னா என்னன்னாலும் தெரியாது. ஏதோ சர்ச்சுக்கு போறோம், ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா பையில தூக்கிட்டு போவோம் வருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செஞ்சுக்குவோம். ஏதாவது ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு தீர்க்க தரிசனம் மாதிரி, நீங்க காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, நைட்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார் அப்படிம்பாங்க. நாங்க என்ன செய்வோம், ஐயப்பா அது நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாங்க அப்படின்ட்டு அதிகாலையில் எழுந்துச்சு ஒரு வாரம் தடம்டான்னு ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னத்தை ஒண்ணுமே செய்யலை அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப ஜெபம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அட்டவணைக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ஜெபத்திலும் ஒண்ணு இல்லையா அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டோம், அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பரம்பரை கிறிஸ்டியன்ல இருந்து வந்தாலும் எங்க அப்பா இந்து மதத்தை சேர்ந்தவர். எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் கலப்பு திருமணம். ஆனாலும் எங்க அப்பா ஒரு கருப்புசாமி ஆடக்கூடியவர். அவருக்கு இறந்து 2 வருஷமா ஆகுது. அவர் இருக்கும் பொழுதெல்லாம் வருஷம் அங்க கிடாய் வெட்டி உதிரம் குடிப்பார். கிடாய் வெட்டி உங்களுக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு கிடாயை வெட்டி அப்படி தூக்கி குடிப்பாங்க. அவர் உதிரம் குடிப்பார். 2 வருஷமா அவர் இறந்து 2 வருஷம் ஆயிட்டு இறந்து. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா என்னை எப்படியாவது அங்க கொண்டு போயிடணும் அதோட நோக்கம். ஆனா எங்க ஊர்ல ஒரு புரிசூழல் ஆள் இருந்தாரு. அவரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உங்க அப்பா இறந்தாருன்னா நீ தான் சாமி ஆடுவ உங்க அப்பாவுக்கு பதில் அப்படின்னு. எங்க அம்மாவுக்கு 3 சம்சாரம். அதுல மூத்தவங்களுக்கு 3 பசங்க. ஆனா அவங்க யாருமே சாமி ஆடல. ஆனா என்னை எப்படியாவது அங்க கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருஷம் எங்க அப்பா இறந்த வருஷம் கோயில் கொடைக்கு நம்மளை ஒரு மாதிரி கொண்டு ரொம்ப சாஞ்சிருச்சு. என்னங்கன்னு பாத்தீங்கன்னா என் மனைவிக்கு ரொம்ப முடியாம ஆயிடுது. மனைவிக்கு முடியாமனோடனா பாஸ்டர் கூப்பிட்டு அந்த மாதிரி பாஸ்டர் வீட்டம்மா சோப்பில் போனோடனே பாஸ்டர் சோம் பண்ண உடனே பாஸ்டர் அம்மாவுக்கு சரியாயிட்டு நம்மளே நெஞ்சிருச்சு புனைக்கிருச்சு. என்னன்னா திடீர்னு பார்த்தா காய்ச்சி அடிக்கும்னா ரொம்ப காய்ச்சி அடிக்க வைக்க, ஆனாலும் என்ன சரியாக மாட்டாது. அதுக்கப்புறம் இங்க சோம் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இங்க சோம் பண்ணும் போதுதான் இந்த இடம் முழுவதும் அப்படியே சுத்திக்கிட்டே வருது. இடம் முழுவதும் சுத்திக்கிட்டே கடைசியில பார்த்தா அந்த வருஷம் விளைவிடுச்சு. அந்த வருஷம் விளைவுனோன்னா பார்த்து சொன்னாங்க,
உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி அப்படின்ட்டு நம்மள ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் பாசி சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு அதிகாலையில எழுந்துச்சு ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி சரியாயிடுச்சுல நமக்கு தான் அப்படின்ட்டு விட்டோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது பழையபடி அது தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. என்னங்கன்னா நான் ஏற்கனவே 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறேன், பிடிஹெச் முடிச்சிருக்கிறேன். ஊழியத்துக்கு எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு கூட 3 வருஷம் பிடிஹெச் முடிச்சேன். ஆனாலும் ஊழியத்துக்கு போகக்கூடாத அநேக தடைகள். பைபிள் காலேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா போகும்போதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு 3 மாசம் பைபிள் காலேஜுக்கு போக விடாம அநேக தடைகள் வந்தது. ஆனால் அதையும் மீறி ஜெபத்தோடு கூட பைபிள் காலேஜுக்கு போய் பைபிள் காலேஜ் 3 வருஷம் முடிச்சேன். ஆனாலும் இப்போ ஊழியத்துக்கு போறதுக்கு பயங்கரமான தடைகள். எப்படியாவது இவனை ஊழியத்துக்கு போக விடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில பயங்கரமான தடைகள் இருக்கு. ஆனாலும் இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்டரோடு இணைந்து எல்லா பக்கத்துக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணிக்காங்க. என்னுடைய பிள்ளைகள் மக 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கிறா, காலேஜ் முடிச்சிருக்கா, இப்ப கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. பையன் எவனேசர் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்காக ஜெபம் பண்ணிக்காங்க, குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணிக்காங்க. இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அபிஷேகத்தினாலும் அந்நிய பாசையினாலும் என்னை நிறைந்திருக்கிறார். ஊழியத்துக்காக கடன் செல்லணுங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். குடும்பமாய் முழு நேரம் ஊழியத்துக்கு கடன் செல்லணும். எனக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. கர்த்தருடைய நாமம் எனக்கு பேர் வந்து நான் பிறந்ததுன்னு நான் வந்து சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணேன். எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க. 3 நாளைக்கு மேல எனக்கு லீவே கிடையாது. நானும் இந்த வீட்டுக்கு மேல வந்து பிரயாசப்பட்டு ஹாஸ்பிட்டல் பண்ணி ஹாஸ்பிட்டல் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் ஒரு லீவ் கட்டாயம் கிடைச்சுமா, நீ வரலாம், நீ எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப நாள் 1 மாசத்துக்கிட்டே சொல்லி கூட எனக்கு லீவ் சரியான முறையில இதாகலை. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் இது மாதிரி லீவ் தரலே பாஸ்டர்னேன். அப்புறம் சொன்னாங்க, மறுபடியும் சொன்னாங்க இந்த நாள் வர முடியாது பாஸ்டர் சொன்னேன். அற்புதம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஒண்ணுயா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு அற்புதம் என்ன, உனக்கு லீவ் உடனே கொடுத்துட்டா நீ எப்படி அற்புதம் தெரியும், உனக்கு தெரியும் கடவுள் எப்படி உனக்கு காண்பிப்பாரு. அற்புதம்னா என்ன, தடைகளை மீறி உடைத்து வர்றதுதான் அற்புதம். அப்ப ஆண்டவர் உனக்கு கொண்டு வருவாருன்னா அற்புதத்தின் மூலமா உனக்கு கொண்டு வருது. லேசா கிடைச்சிட்டா உனக்கு அற்புதங்கிறது தெரியாது. உனக்கு அற்புதம்னா அது தடைகள் உடைச்சி வர்றதுதான் அற்புதம் அப்படின்னு மறுபடியும் சொன்னா அதே மாதிரி நான் ஊருக்கே வந்துட்டு அப்ப கூட எனக்கு லீவு கிடைக்கல. ஊருக்கு வந்த போது கூட 3 நாள் ரிட்டர்ன் கொண்டு தான் எனக்கு இருந்துச்சு. மறுபடியும் சொன்னார், நீ ஊருக்கு வந்தாலும் உனக்கு லீவு மறுபடியும் கிடைக்கும் பாரு, உனக்கு அதிசயம் நடக்கும் பாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் அப்புறம் மறுபடியும் போன் போட்டு பிரதர் அங்க போன் போட்டு எனக்கு லீவ் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு அண்ணன் கேட்டேன். அப்ப சொன்னாங்க, மேடம் ஒண்ணு சொல்லல, எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய ஒரு திருவியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கடவுளுக்கு சொல்றேன். இன்னொன்னு எப்படின்னா, முதல்ல நான் ஆவிக்குரிய சபையில நான் இந்து குடும்பத்துல சேர்ந்தவா. நான் ஆவிக்குரிய சபையில போயிட்டு ஞான சபை வச்சு நல்ல முறையில தான் இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்க்கையில மேரேஜ் ஆன பிறகு எல்லாருடைய சூழ்நிலைகள் மாறும். எனக்கும் சோர்ந்து போற டைம்கள் ஆயிடுச்சு போயிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா முழுசா ஆண்டவருக்குள்ள ஒரு இதா இல்ல, சோர்ந்து போயிட்டேன். இடையில பாஸ்டர் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் எப்பவாவது ஒரு வாட்டி தான் நான் போன்ல இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் இடையில பாஸ்டர் லைனுக்கு வந்தாங்க. சோர்ந்து போற நேரத்துல அவர் என்னை தூக்கி விட்டாரு. அதுதான் பெரிய கடவுள் எனக்கு தந்த கிஃப்டா நினைச்சுக்கிட்டேன். அவர் வந்து சொன்னாரு, சோர்ந்து போக முச்சுல ஆவிக்கிற நேரத்துல இருந்தா டெய்லி ஜெபிக்கணும், ஜெபம் பண்ண முச்சுலதான் உனக்கு வந்து எல்லாமே கடவுளுக்கு கிருபை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, லேசான ஜெபம் போதாது அப்படின்னு சொன்னாரு. என்னோட திருமண காலத்துல என் கணவர் நானும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். ஆனா பிரிஞ்சு போகாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னா பாஸ்டர் ஐயா தான். இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன், அவர் எங்கேயோ போயிருப்பாரு. அடிக்கடி சொல்லுவேன், நான் எப்படியாவது எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு பாஸ்டர். அவர் சரியான முறையில வேலைக்கு போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு 2 குழந்தைகளை வளர்க்கறதுக்கு. வேற யார்த்தையுமே நான் கடன்லாம் வாங்க முடியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவேன். ஆனா அப்படிதான் சோர்ந்து போனேன். அப்ப கூட சொன்னேன், சோர்ந்து போகாத, கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஒண்ணுதான், அது அவரு தான். அவன் கனவு தந்ததுக்காக கடவுளுக்கு சோதனை சொல்லு,
அது குழந்தைங்களை தரத்துக்காக சொல்றது. கீழே கீழே போக போக ஒரு கிணத்துல இருந்து கயிறை பிடிச்சி தூக்கி தூக்கி சுத்திட்டே இருந்தாரு. இப்போ வரைக்கும் தூக்கிட்டு கொடுத்தாரு. கடைசியில ஒரு நாள் சொன்னாரு, நான் ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவேன், அன்னை பாச அப்படிங்கிறது பாசம் நீ நல்லா பேசுனேன். அப்புறம் திருப்பி இந்த சோறு பண்ணத்துல நானே அங்க உள்ள சபையில கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க போயிருந்தனால எனக்கு அந்த டைம் கிடைக்காதனால இழந்துட்டணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படி இருந்தேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் அதிகாலை சபை ஜெபிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அம்மா பாஸ்டர் நான் டைம் சரியில்லைனால ஓடிட்டே இருக்கேன், தொல்லவை தூட்டி எனக்கு அப்படி சொன்னேன். பரவாயில்ல தோட்டம், நீ வேலை பார்த்துக்கிட்டே ஜெபிக்கலாமே அப்படி சொன்னாரு. சரி ஓகே பரவாயில்ல இப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு வாஞ்சி வந்துச்சு. மறுபடியும் அந்த போன் மூலமா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்துல நான் அடைஞ்சது நான் உணர்ந்தேன். எப்படின்னா நானா ஜெபிக்கிறதுக்கும் நான் போன் மூலமா கூட எல்லாருக்குமே ஜெபிக்கும் போதுலையும் அநேக மக்களுக்காக ஜெபித்த உணர்வு நான் உணர்ந்தேன். இல்லைன்னா நான் மட்டும் லேசா ஜெபிச்சுட்டு ஓடிட்டே இருப்பேன். கொஞ்சம் எல்லாருடையும் சேர்ந்து அந்த ஜெபத்தை கேட்க கேட்க எனக்கும் ஒரு வாஞ்சி உண்டாகி மறுபடியும் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்ப இடையில ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாரும் போன் மூலமாவே நீங்க வச்ச அபிஷேகத்தால ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சின்ன தடுமாற்றம். ஆக நமக்கு ஒருவேளை எழுந்துட்டணும், நமக்கு அப்படி அந்த மாதிரி இல்லையோ அப்படிங்கிறது நான் நினைச்சேன். இப்போ பாஸ்டர் சொன்னேன், அப்படிலாம் இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்குது, நீங்க அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூடத்துல நான் அங்கேயிருந்து வரப்போவே நினைச்சிட்டு வந்தேன். நான் ஜெபிக்கும் போதுல எனக்கு பழைய அபிஷேகம் எனக்கு மறுபடியும் எனக்கு தன்னாலே வரணும், நான் அதை உணரணும் அப்படின்ட்டு நினைச்சு வந்தேன். அங்கேருந்து ரொம்ப சந்தோஷத்தோட வந்தேன். இங்க ஜெபிக்கும் போதுல ஃபர்ஸ்டே எனக்கு ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்துக்கு உணர்ந்ததுல எனக்கு கொடுத்தாரு. அதே நிறைய நான் கடவுள் கொடுத்தது நல்ல உணர்ந்தேன், நல்ல எனக்கு கடவுள் விரும்பியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெருவீங்க நம்பிக்கிறேன். இன்னும் எங்க பாஸ்டருக்கு கடவுள் நிறைய வரங்களை கொடுத்து நம்ம எல்லாத்தையும் இன்னும் வளர்க்கணும்னு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். ஏதாவது கத்துக்கு கொடாத சொல்றேன். நான் ராசமலை பட்டியூர்ல இருந்து வரேன். என் பிறந்த பட்டியூர், நான் இருக்கிறது முதுகுடியில தான் இருக்கிறேன். ஒரு சில காரணங்களால நாங்கள் தனியாக போயிட்டோம். நாங்கள் முதல்ல ரசிக்கப்பட்டப்போ பாஸ்ட் சிதம்பரம் சபையில பாஸ்டா இருந்தாங்க சிஎஸ்ஐல. அப்போதான் நாங்கள் ரசிக்கப்பட்டோம். திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்குள்ள ஒரு சில பிரச்சனை பாஸ்ட் எங்களுக்காக வேண்டியே இந்த சபையை விட்டு வெளியே வந்தாரு. வெளியே பாஸ்ட் தான் எங்களை ஒரு பெரிய ரட்சிப்புக்குள்ள பாஸ்ட் நடத்தினாரு. ஆனா திரும்ப ஊழியம் இங்க அழைக்கப்பட்டதுனால பாஸ்ட் இங்க வந்துட்டாங்க. அப்ப நிறைய குடும்பத்துல பிரச்சனை, நிறைய இழப்புகள் வந்துச்சு எங்களுக்கு. அந்த இழப்புனால நிறைய போட்டுட்டோம். வீட்டு பிரச்சனை வந்தது, நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறிட்டோம். நானே எங்க அவளை தனியாக போய் வாழ கொடுத்தேன், தனியாக. ஆனா இப்போ ஒரு சில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உடம்பு பிரச்சனை இருக்கும். ஆனா உடம்பு பிரச்சனை இருந்துட்டாலுமே கரெக்டா 6 நாள் வேலைக்கு போயிடுவேன். அந்த சர்ச்சுக்கு வகைய விட மாட்டேன். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நான் விட்டுடுவேன். ஆனா செவிக்கிறதுலையும் மற்ற எல்லாத்துலையும் சோர்ந்துட்டேன். சபைக்கு கரெக்டா போவோம் வருவோம். அதனால நான் இப்போ ஒரு சில தைராய்டு பிரச்சனை எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த தைராய்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேச முடியல, மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தேன். அப்ப கடைசியில பாஸ்ட் எனக்கு இன்னொரு சிஸ்டரை கேட்கறதுக்காக என்ன கால் பண்ணி பேசினாரு. அப்ப சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. நான் ஜெபம் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு தைராய்டு பிரச்சனை கம்ப்ளீட் செபிக்கும் போதே தைராய்டு கம்ப்ளீட் ஆனது நான் உணர முடிஞ்சது. அப்ப தேவையான ஒரு 60 நாள் எடுத்து எந்த ஒரு மெடிசன் எடுத்துக்கல. இன்னைக்கு தைராய்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த அதிகாலை ஜெபம் அப்படிங்கறது ஆரம்பிச்சாங்க. கருத்தோட பெரிதான கிருபைன்னு நினைக்கிறேன். நான் அதுல நிறைய பேரை கொண்டு வர முடிஞ்சது. நானும் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். நான் இந்த செப்பம் உங்களுக்கு பிரேசனமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரேசனமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சங்கரம் கோயில் அவங்களுக்கு எல்லாம் மாரி அவங்க வரல. அவங்ககிட்ட கூட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க நான் இப்போதான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், லீவ் போட்டதுனால இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்டையும் நான் கேட்டேன், ரொம்ப பிரேசனமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர்ல ஒரே ஒரு டைம் நான் கால் பண்ண சொல்லி இருக்கிறாரு. அதுக்குமே நான் கால் பண்ண மாட்டேங்குது, நான் கால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. இந்த அதிகாலை ஜெபத்துல என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு நிறைய சோர்ந்துட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன மறுபடியும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாரு. இன்னொன்னு எனக்கும் பாப்பாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும், ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். 2 பேருக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. தேவன் அதிகாலை ஜெபத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. அதிகாலை செபிக்கிறப்போ இன்னும் அடுத்தவங்களுக்காக செபிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலையை கொடுக்குறாரு.
இன்னும் நம்ம அதாவது எதுக்கு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சுத்தி இருக்க ஜனங்களும் அப்படியேதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள ஆண்ட ரட்சிப்புக்குள்ள நம்மள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த மாதிரி அவங்களே ஆண்ட ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் ஒரு பாடம் இருக்குது. எனக்கு தொடர்ந்து யாரும் கூட செபிக்க எனக்கு ஆள் கிடையாது. நான் அந்த இடத்துக்கு போய் 3 வருஷம் ஆனாலும் நான் யாருக்கும் எவ்வளவு பழக்கம் கிடையாது. வேலைக்கு போ வீட்டுக்கு போ அப்படியேதான் இருந்துட்டேன். இன்னைக்கு இந்த கூடி செபிக்கிறதுனால அநேகருக்கு செபிக்க முடியுது, அநேகருக்கு ஆண்டு விடுதலை கொடுக்குறாரு. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரேன். நான் திடீர்னு அண்ணன் தான் ஃபோன் பண்ணேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எம்மையாக 6 மணிக்கு தான் எழுதிக்கிறேன். அதுக்கு ஒரு 5 மணிக்கெலாம் எழுதிங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ கேட்கலாம் அண்ணன் கேட்டாங்க. மறுநாள் பண்ணேன். எனக்கு ஒரு 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 உற்சாகம் வந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து அதை நான் பண்ண என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வாழ்க்கையில் எங்கள் வீட்லேயும் சரி எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு மட்டும் சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் அந்த ப்ரேயர் பண்ண இப்போ எந்த ஒரு விஷயம்னாலும் ஈஸியாக நடக்கும். கடவுள் தான் காரணம். அதுக்கு பல காரணமாக எனக்கு அண்ணாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எல்லாரும் ப்ரேயரை காலையில் முடிஞ்ச வரைக்கும் ப்ரேயர் பண்ணாலே நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே எந்த ஒரு கஷ்டம்னாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். கடவுள் நம்மகிட்ட இருக்காரு. கடவுள் இருக்கிறவங்க நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் வராது. நான் கூட ஆஸ்திரேலியா கூட 2019 இருந்து அங்க எங்க பகுதிக்கு குடியிருப்பு வருவாங்க. அப்ப இருந்தே அவர் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும். எங்க குடும்பத்துல கூட ஒரு எங்க தங்கச்சி பொண்ணுக்கு கூட ஒரு பிசாசுனால பிடிக்கப்பட்டிருந்தா. அவளுக்கு கூட சகோதரியும் ஆஸ்திரேலியாவும் வந்துதான் அந்த பயங்கரமான ஒரு பிசாசு படியில இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலைய கர்த்தர் வந்து இவர் மூலமா வந்து கொடுத்தாரு. அப்ப இருந்து எனக்கு பாஸ்டையா தெரியும். ஆனா நான் சோழபுரத்துல இருந்து வருகிறேன், அதை சொல்லலை. பக்கத்து ஊர் தான், பாஸ்டையா பக்கத்து ஊர் தான். அப்ப இருந்தே தெரியும். ஆனாலும் அடிக்கடி பாஸ்டையா வந்து வீட்டுக்கு அடிக்கடி வர ஒரு பிள்ளைய போல வருவாங்க. நானும் அவங்களுக்கு ஒரு தாய் போல அவங்களை நேசிப்பேன். அப்படியே இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனை பாடுகள் நிறைய இருந்தது, நிறைய இழப்புகள் அப்படியெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் பாஸ்டையா வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கவும் என்ன செய்றீங்கம்மான்னு சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அநேக காரியங்களை கலந்து கொள்வோம். இப்போதும் கூட இந்த ப்ரேயரை வந்து நடத்துறேம்மா, நீங்க காலையில ப்ரேயர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சரியா அப்படின்னேன். நான் ஏற்கனவே நானும் அதிகாலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சிருவேன். 3 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன். நான் 3 அப்படியெல்லாம் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன். ஆனாலும் சரி ஐயா சொல்லும் போதே நம்ம அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அது மறுபடியும் தெரிவிக்காம அதனால நான் இந்த கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த ப்ரேயர்ல வந்து நான் எனக்கு வந்து அநேகமான பாரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு வயசு சரியானதுனால அவருக்கே தெரியும். சில சோர்வுகள் எல்லா மனுஷரால கைவிடப்பட்டு இருக்கிறோமே, எத்தனையோ மணிக்கு எவ்வளோ செய்து ஆனாலும் எல்லா மனுஷரும் சொந்த அவங்களாம் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற மாதிரி ஒரு தோணும் எனக்கு. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதில் வீட்டில் இருக்கிறதா எனக்கு பல நேரங்களில் ஒரு சில பாரங்கள் வரும். அப்போ இந்த ப்ரேயருக்கு அப்புறமா பாஸ்டையா வந்து தினந்தோறும் எப்போ ஒரு தடவை தான் அவரோட பேசுவேன். ஆனால் இப்போ தினந்தோறும் அவரோட வந்து நம்ம ஜெபிக்கிறதுனால அந்த ஒரு பாரங்கள் அந்த இது வந்து சரி நம்ம தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாரங்கள்லாம் எனக்கு வந்து போயிருக்குது. இன்னும் ஒரு ஆவிக்குரிய நிலையில வந்து பிரதர் தம்பிய பாஸ்டையா வந்து இன்னும் நீங்க ஆவியில வளரணும், எப்போ வந்தாலும் அர்த்தம் சொல்லுவாங்க, இன்னும் நீங்க அதிகமா செபிக்கணும் அப்படிம்பாங்க. அதோட வந்து நான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு அபிஷேகத்தை இப்ப எனக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டையாட்ட அடிக்கடி நான் போன்ல சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இன்னும் நீங்க ஆவிக்குரிய நான் ஜெபிக்கும் போது அந்த பழைய இதை வந்து நீங்க வந்து மீண்டுமா வந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. ஆவிக்குரிய ரீதியாகவும் அந்த மற்றபடி இந்த ஒரு பிள்ளைய போல ஒரு ஆலோசனைன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய வழியில எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒரு வயசு மூத்தா இருந்தாலும் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லி எனக்கு நடத்துவாங்க. அதோட இந்த ப்ரேயருக்கு அப்புறமா கர்த்தர் வந்து ஒரு மன பாரங்களையும் மற்ற கஷ்டங்களையும் எடுத்து போட்டிருக்கிறாரு. இன்னும் அநேகர் வந்து இதுல கலந்து கொள்ளவும் இன்னும் எல்லா மாவட்டத்திலும் இந்த ஊழியத்துல வந்து அநேகர் பங்கு கொள்ளவும் அவருடைய ஊழியமும் அவருடைய மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் எல்லாம் ஜெபிச்சுக்கங்க.